अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः अस्मद्गुरुपरम्पराभ्यो नमः आदिवंशकोपादि अस्मद्गुरुपरम्पराभ्यो नमः. இந்த மார்கழி மகோத்சவத்தில் ஆண்டாள் எல்லா விதமான விக்னங்களும் நிவர்த்தியாகி மங்களம் ஏற்படணும் அப்படின்னு சாட்சாத் நிருசிம்மனை பிரார்த்திக்கிறா. ஏன்னா ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு, எப்பேற்பட்டதான மகாபாபங்களுக்கும் நிருசிம்மனுடையதான திருவடிவாரமானது பரம போக்கியமான ஸ்தானம். இன்னும் சொல்லப்போனால் கோவில்கள்லேயே ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டாலும் நிருசிம்மனுடையதான மந்திரத்தை வச்சு ஹோமம் பண்ணணும்னு எடுக்கிறான். இதுவும் இந்த பக்தின்றதும் ஒரு உயர்ந்த யாகம். அதனால் லக்ஷ்மி நிருசிம்மனாக இருக்கக்கூடியதான சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அந்த நிருசிம்மனுடையதான அவதார க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியதான அகோபில க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் ஆண்டாள் எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடியதான கண்ணன் சீரிய சிங்கம் போல எப்பேற்பட்டவர்களையும் ஒரு கை பார்க்கக்கூடியதான சாமர்த்தியமுடையதான கண்ணன். ஏன்னா எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்துன்னு பிரகல்லாதன் சொன்னதாக எடுக்கிறான். அதனால் பிரகல்லாதன் நிருசிம்மனை கண்ணனாக பாவிச்ச அந்த பாசுரமானது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாறி மலைமடஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீவிடித்து வேறு மையர் பொங்க எப்பாடும் பேந்துதிரி மூழ் நிமந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போகந்தருடி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரம்பாவாய். லக்ஷ்மி நிருசிம்மன் பரம கருணாமூர்த்தி, பத்துடைய அடியவர் கெளியவன் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நிருசிம்மனே அதுக்கு காரணம். லக்ஷ்மி நிருசிம்மனுடைய ஹிருதயம் அவ்வளவு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா பிரகல்லாதன் ஒரு சின்ன குழந்தை, அவனுக்கு கூட்ட வேகத்தை அவன் தட்ட ஆங்கு அப்பொழுதே அவன் வீய தோண்டிய என் சிங்கபெருமான் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். அந்த தூணை தட்டின உடனே ஆங்கு அப்போவே நிருசிம்மன் அவதாரம் பண்ணான்ற. அப்பேற்பட்டவன் நம்மளுடையதான இருக்கக்கூடியதான இடத்துலையே நம்ம கூடயே உட்காந்துட்டு நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடியதான இடத்துலையே நின்றுட்டு அப்படியெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் செய்யக்கூடியதான பரம சுலபமானவனவன். ஆனால் எங்களுடையதான நாயகன் எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும்னு நாங்கள்லாம் ஒரு திட்டம் வச்சுட்டு இருக்கோம். நீ அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி நீ அனுகிரகம் பண்ணணும், அது எங்களுக்கும் கௌரவம் உங்களுக்கும் கௌரவம். சீரிய சிங்காசனத்தில் இருக்கணும், ஒரு பெரிய சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் தேவலை எழுந்தருளி இருக்கணும். அந்த சிம்மாசனத்துக்கு நீர் வரக்கூடியதான ஒரு கம்பீரம் இருக்கே, அந்த கம்பீரம் எப்படி இருக்கணும்னா மாறி மலைவடஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். ஒரு குகைக்கு உள்ள பெரிய மலை, அந்த பெரிய மலையில் அடியில் ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்கு உள்ள சிங்கம் படுத்துன்னு இருக்குது. அந்த சிங்கமானது அதுக்கு பசி எடுக்கக்கூடியதான காலத்தில் அது என்ன பண்ணுமா, எழுந்து வெளியில் வரும். வெளியில் வந்த உடனே அதோடைய உடம்பெல்லாம் ஒரு ஆட்டும். அப்போ அது உடம்பில் இருக்கக்கூடியதான முடிகளெல்லாம் ஒரு அழகாக அப்படி அசைஞ்சு காண்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரு கர்ஜிக்கும். அந்த கர்ஜனையில் பக்கத்தில் இருக்கக்கூடியதான மற்ற ஜீவன்கள்லாம் ஓடி போடுவான். ஆடு மாடுலாம் அந்த சிங்கத்துடையதான சப்தத்தை கேட்டு ஓடி போயிடுவான். அந்த மாதிரி ஒரு கம்பீரத்தோடு வரணும். உன்னுடையதான திருக்கண்களானது சிங்கம் போல் அப்படி கம்பீரமாக இருக்கணும். முதல் பாசுரத்தினால கொஞ்சமாக திருக்கண்ணை திறக்கணும்ன்றா. இந்த இடத்துல சிங்கம் போல் உனக்கு கம்பீரம் வேணுன்ற. ஒரு ராஜ தர்பாருக்கு போகும்போது எப்படி இருக்கணும், அந்த ராஜ தர்பாரில் ராஜா உட்காரும்போது எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஆண்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக நிருசிம்மனுக்கே சொல்லிக் கொடுக்குறா போல் இருக்கு. அந்த மாதிரி நிருசிம்மனானவன் எழுந்தருளணும். அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுக்கு பரம அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா லக்ஷ்மி நிருசிம்மன் பரம கருணாமூர்த்தி. அவனுடையதான கிருபைக்கு நிகரே கிடையாது.
ஏன்னா எக்காலத்து எந்தையா என்னுள் மன்னி, எந்த சமயத்துலேயும் நமக்கு வேண்டியவனாக நிருசிம்மன் நமக்குள் இருக்காராம். மற்றும் எக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன். அப்படி நிருசிம்மனே நமக்கு பக்கத்தில் நண்பனாக இருக்கக்கூடியதான காலத்தில் நிருசிம்மனை தவிர நமக்கு என்ன வேணும்? ஒன்றுமே வேண்டாம். மிக்கார் வேத விமலர் விழுங்கும். அப்பேற்பட்ட நிருசிம்மன் எப்பேற்பட்டவன் அவன்? மிக்கார் வேத விமலர் விழுங்கும். ரொம்ப வேதங்கள் படித்தவர், வேதாந்தங்கள்லாம் வாசிச்சவா. அப்பேற்பட்டதான வேதாந்திகளெல்லாம் அனுபவிக்கக்கூடியதானலே லக்ஷ்மி நிருசிம்மா, உன்னை நானும் பிரார்த்திக்கிறேன். நான் அஜ்ஞானி, ஞானமில்லாதவன், அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்யா, தொத் பாதமூலம் சரணம் பிரபத்தியே. உன்னை விட்டால் வேறு கதி கிடையாதுடாப்பா. அதனால் உன்னிடத்தில் வந்திருக்கேன். என்னிடத்தில் நீ பரம கருணையானது காண்பிக்கணும். சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையலோரம்பாவாய். வேறு எந்த விதத்திலையும் எங்களுக்கு புகழ் கிடையாது. உன்னிடத்தில் கைகூப்பினது ஒன்று தான் எங்களுக்கு உள்ளதான புகழ். என் கைகூப்பி செய்கையே ஈசன் ஞானம் உண்டு உமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே. எனக்கு வேண்டியவனாக இருக்க, ஏகமூர்த்தியாகவும் இருக்க, சர்வலோகங்களுக்கும் நாயகன் இல்லையா? உன்னுடையதான ஒரு கோபத்தை பார்த்து சமஸ்த தேவதைகளும் பயந்தது. அப்போ பக்த பிரகல்லாதன் உன்னை கோபத்திலேருந்து சாந்தப்படுத்தினானே, அந்த சாந்த ஸ்வரூபத்தோடு எங்களுக்கெல்லாம் நீர் அனுகிரகம் பண்ணணும். எங்களுடைய கீழ் வாரிசுகள் எல்லாரும் வாயுனன் மக்களை பெத்து மகிழ்வரேன்னு சொல்கிற மாதிரி, ஆண்டாள் அனுகிரகம் பண்ணுற மாதிரி தேவல் அதுக்கான காரியங்கள் பண்ணணும்னு லக்ஷ்மி நிருசிம்மனுடையதான திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.